போக பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடித்த கதையாக இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடும். அது எந்த விதத்திலையும் ஆளும் கட்சியினிடத்தில் அல்லது வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியிடத்திலும் சென்று விடக்கூடாது. அப்படி சென்றால் இந்த நோக்கம் முற்றாக கெட்டு போய்விடும். அதனுடைய பர்பஸ் செருவாகாது. தமிழ்நாட்டில் இப்பொழுது மிக முக்கியமாக அனைத்து தரப்பினராலும் அனைத்து அரசியல் கட்சிகளாலும் விவாதிக்கக்கூடிய விஷயம் எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் குறித்து. தமிழகத்தில் பல்லாண்டு காலமாகவே ஒரு முறையான சரியான வாக்காளர் பட்டியல் இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. அந்த வகையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி துவங்கி ஒரே மாத காலத்துக்குள்ளாக டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளாக ஏறக்குறைய 6.5 கோடியிலிருந்து 7 கோடி வாக்காளர்களை பிஎல்ஓ என்று அழைக்கப்படக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் வாக்குச்சாவடி முக அதிகாரிகளால் அனைத்து வாக்காளர்களையும் சந்திக்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. கிராமங்களில் இப்பொழுது குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் பெரும்பாலான மக்கள் கிராமங்களில் பகல் நேரத்தில் அனைவருமே ஒன்று விவசாய தொழிலுக்கு அல்லது பிற தொழில்களுக்கு சென்று விடுகிறார்கள். மாலை 6 மணிக்கு பிறகுதான் வீடு திரும்புகிறார்கள். எனவே இந்த பிஎல்ஓ என்று அழைக்கப்படக்கூடிய அதிகாரிகள் கிராமங்களில் பகல் நேரத்தில் சென்றுவிட்டு கதவு வீடு பூட்டியிருக்கிறது என்று தவறான அறிக்கை கொடுக்கும் பட்சத்தில் பெரும்பாலான வாக்காளர்கள் விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த குறைபாட்டை தேர்தல் ஆணையம் எப்படி சரி செய்ய போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை எந்த விதத்திலையும் ஒரு வாக்காளர் கூட விடுபடாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த முயற்சி வெற்றிகரமானதாகவும் அந்த நோக்கம் சரியானதாகவும் இருக்க முடியும். அதே போல இப்பொழுது அண்மையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு நிகழ்ச்சி மாநில அரசால் பல பகுதிகளில் நடத்தப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகளே வெற்றிகரமாக நடைபெற்றதாக தெரியவில்லை. அதில் கூட பெரும்பாலான மக்களை அந்த புறக்கணிக்கக்கூடிய வகையிலையும் குறிப்பாக அடித்தட்டு மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல முடியாத அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடுகளே மிக தூரமாக அல்லது பல்வேறு பகுதிகளிலே வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அதிலே பல புகார்கள் இருக்கிறது. எனவே இந்த பிஎல்ஓ அதிகாரிகள் ஜாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா வீடுகளுக்கும் செல்ல வேண்டும், செல்லுகிறார்களா என்பதை தேர்தல் ஆணையம் பல்வேறு விதங்களில் அதை கண்காணிக்கணும். என்று சொன்னால் தலையாரி முதல் அதிகாரிகள் எல்லாருமே நேர்மையாக நடப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அது கடந்த காலங்களிலே பல்வேறு விதமான பாகுபாடுகளோடு நடந்திருக்கிறார்கள். சாதிய மனப்பான்மை நடந்திருக்கிறார்கள். அதே போல அரசியலுக்கும் ஆட்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில இப்பொழுது ஆட்சியிலே திமுக இருக்கிறது. பெரும்பாலான அதிகாரிகள் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே எந்த விதத்திலையும் இந்த தேர்தல் ஆணையம் வழங்கப்படக்கூடிய இந்த படிவம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இடத்திலே சென்று விடக்கூடாது. அதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேலை. எந்த அரசியல் கட்சி இடத்திலும் அந்தந்த வாக்காளரிடத்தில் நேரடியாக கொடுத்து அதை அப்படியே அதை பூர்த்தி செய்து அதை அந்த அதிகாரிகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது எந்த விதத்திலையும் ஆளும் கட்சியினிடத்தில் அல்லது வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியிடத்திலும் சென்று விடக்கூடாது. அப்படி சென்றால் இந்த நோக்கம் முற்றாக கெட்டு போய்விடும். அதனுடைய பர்பஸ் செருவாகாது.
போக வந்து பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடித்த கதையாக வந்து இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடும். எனவேதான் நான் வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளை நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகளை இதுபோல வந்து இந்த வாக்காளர் திருத்தம் குறித்து வந்து அதிகாரிகள் வருகின்ற பொழுது அவர்கள் வீடு வீடாக சென்று புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த அதிகாரிகளுக்கு உதவணும் என்று சொன்னால் இந்த படிவங்கள் சரியாக நிரப்பப்படுகிறதா, அதே போல இந்த போட்டோ எடுக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கடினமான பணி. கிராமத்தில் அத்தனை பேரும் போய் நீ எங்க போட்டோ எடுப்பாங்க, எது கொடுப்பாங்க, இதெல்லாம் நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கிறது. மற்றபடியாக இந்த படிவத்தை பார்க்கின்ற பொழுது இந்த படிவத்தில் மிக எளிதாகத்தான் இருக்கிறது. அதுல வந்து ஒரு பெரிய கடினமானதாகவோ இல்லது வந்து யாரையும் திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கு உண்டான எந்த விதமான ஒரு கேள்வியும் இதுல இல்லை. ஆனா தேவையில்லாமல் ஒரு அச்சம் வந்து பல தரப்பினரும் உருவாக்கப்படுகிறது. அந்த அச்சத்தை வந்து தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் மாவட்ட ஆட்சியர்களும் வட்டாட்சியர்கள் அதேபோல் பிஏ லெவல்ல கிராமந்தோறும் சென்று இந்த திருத்தத்தின் மூலமாக அவன் எந்த வாக்காளருடைய பெயரும் விடுபடாது என்பதற்கான விளக்கத்தை வந்து எல்லா அப்படியும் தொலைக்காட்சியில சொல்லணும், ரேடியோவில் சொல்லணும், செய்தித்தாள் மூலமாக சொல்லணும், கிராமந்தோறும் தண்டோரா போட்டு சொல்லணும். எனவே இதில் எந்த விதமான கமுக்குமான வேலைகள் நடைபெறக்கூடாது. அதனால வந்து ஆல் அபிஷியல்ஸ், மாநில தேர்தல் ஆணையரை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பிரயாணம் செய்து எல்லாத்துக்கும் என்ஷூர் பண்ணும். எந்த காரணத்தை கொண்டும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் கூட இந்த பட்டியலிருந்து விடுபட மாட்டார்கள் அப்படின்னு நாங்கள் அவங்களும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்குற போது அப்படி எதுவுமே வந்து ஒரு கடுமையான ஆவணத்தை கொடுங்க என்று சொல்லியோ அது வந்து இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் நீக்கப்படுவீர்கள் என்றோ இல்லை. அப்படி ஏதாவது கள அளவில் வந்து அதிகாரிகள் திட்டமிட்டு தவறு செஞ்சிடக்கூடாது. அதனால மாநில தேர்தல் ஆணையரே வந்து என்ன, இது வந்து இந்தியாவில் வந்து பல வருடங்களுக்கு ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு பிறகு இது வந்து நடைபெறுகிறது. எனவே இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அதில் எந்த விதமான தவறுகளும் நடந்து விடாமல் பார்ப்பதும் தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது வந்து நீக்கப்படுவார்கள் என்று. அந்த நீக்கப்படாத வகையில வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து இல்லை, அந்த மாதிரி எந்த விதமான தவறும் நடக்காது, தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதையும் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. எங்களை புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும் இந்த வாக்காளர் தீவிர இந்த பணி வந்து தொடரணும். அது வந்து அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இது இந்த பட்டியல் திருத்தப்படணும். ஏன்னா பல நேரங்களில் நாங்கள் பார்த்திருப்போம், அந்தந்த அரசியல் கட்சிகள் ஆதி பவர்ல இருக்கிற போது அவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல 10,000 15,000 ஓட்டுகளை சேர்த்து விடுகிறார்கள். எனவே அந்த மாதிரி வந்து சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டிருக்கூடிய வாக்காளர்கள் கண்டிப்பாக நீக்கப்படணும். அதே போல பல நேரங்களில் வந்து இளைஞர்கள் வெளியூர்ல இருக்கக்கூடியவங்களுடைய வாக்காளர்கள் விடுபட்டு இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து பார்த்தா ஒரு ஊருக்கு 50 ஓட்டு 60 ஓட்டு 100 ஓட்டு இருக்கிறது இல்லை. ஸோ அதையும் என்ஷூர் பண்ணணும். அதாவது சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படணும், தகுதியான வாக்காளர்கள் அவர்கள் கண்டிப்பாக சேர்க்கப்படணும். இந்த 2 தான் புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. மற்றபடியா இது வந்து இந்த 1 மாத காலத்துக்குள் முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. தேர்தல் ஆணையம் முடிந்தால் இது வந்து 1 மாதங்கிறது 2 மாத கால அவகாசம் கூட நீட்டிக்கலாம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.